Hello viewers, joining us today is Tamil Nadu's Transport and Electricity Minister, Mr. S.S. Sivasankar. We have a lot of important questions lined up for him. Welcome, sir. வெகு மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இருபெரும் துறைகளுக்கு நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க. போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த ஆட்சி அமைந்த பிறகு போக்குவரத்து துறையினுடைய முக்கியமான சாதனைகள் அப்படின்னா நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க? இந்த துறை மிகவும் ஒரு சீரழிந்த நிலையில் இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தான் இந்த துறைக்கான நிதிகளை ஒதுக்கி இதை எப்படி சீரமைக்கிறதுங்கிற பணிகளை துவக்கி இன்றைக்கு சீரமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போதுமான பேருந்துகள் வாங்கவில்லை. முத்தமிழர் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு 5 ஆண்டுகளில் 15,000 பேருந்துகள் வாங்கியிருந்தார். ஆனால் அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 14,000 பேருந்துகள் தான் வாங்கியிருந்தாங்க. ஒரு மடங்கு பேருந்து இன்னும் கூடுதலாக வாங்கியிருந்தா பழைய பேருந்து ஓடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இல்லாத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அதை அவங்க செய்யலை. அதே போல் போதிய ஊழியர்களை பணிக்கும் எடுக்கலை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இப்போ 11,000 பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டு நிதியும் ஒதுக்கி கிட்டத்தட்ட 4,500 பேருந்துகளுக்கு மேலே மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. மற்ற பேருந்துகள் படிப்படியாக தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் இந்த பேருந்துகள்லாம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது இந்த பழைய பேருந்துகள் ஓடுதுங்கிற பிரச்சனையும் இருக்காது. அதே போல் ஊழியர்கள் பணிக்கமர்த்தாமல் அவங்க புதுசாக எடுக்காமல் இருந்த அந்த நிலையை மாற்றி இப்போ அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு கடந்த ஆண்டு ஒரு 685 பேரை பணிக்கு எடுத்தோம். இந்த ஆண்டு மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு ஒரு 3,200 பேரை பணிக்கு எடுக்கிறோம். இப்போ இந்த நிறுவனம் சிறப்பாக இயங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த பணிகளாக செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கு அவங்க ஊதிய ஒப்பந்தம் நடத்த வேண்டியதை ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள முடிய வேண்டிய ஊதிய ஒப்பந்தத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் பேசி முடிக்காமல் விட்டுட்டாங்க. விட்டதோடு இல்லை, ஒரு 23 முறை அதற்காக அவங்க கூடி பேசி முடிவெடுக்க முடியாமல் தேர்தல் அப்போ அன்னைக்கு ஒரு இடைக்கால நிவாரணத்தை தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு அந்த ஊதிய ஒப்பந்தத்தை ஒரு 3 சுற்றுலேயே பேசி முடித்ததோடு மாத்திரமில்லை, அதுக்கு அடுத்த பேச்சுவார்த்தையும் அந்த ஆண்டுக்கு இடைவெளிக்கு இப்போ வந்துருச்சு. மறுபடியும் அதையும் இப்போ பேசி முடிச்சிட்டோம். இந்த பழைய பேருந்துகள் நிறைய வீடியோக்கள்லாம் பரவுது சோஷியல் மீடியாவில். இந்த புதிய பேருந்துகள் எல்லாமே அந்த பழைய பேருந்துகள் எப்போ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் எவ்வளோ இருக்கும்? பழைய பேருந்துகள் அந்த பழுதடைந்து நிற்கிறதுங்கிறதுலாம் இப்போ நடக்கிற விஷயம் இல்லை. அதிமுக ஆட்சி காலத்துலேயும் இந்த ஆட்சியினுடைய துவக்கத்திலையும் நடந்ததை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ போடுறாங்க. நாங்கள் அந்த ஃபேக்ட் செக்கிங் டீமில் கொடுத்து செக் பண்ணியும் அதற்கான ஆதாரப்பூர்வமாக நாங்கள் விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் அவங்க தொடர்ந்து அதிமுகவோட ஐடி விங்கு, பாஜக ஐடி விங்கு இந்த பணியை செய்துட்ருக்காங்க. இருந்தாலும் பழைய பேருந்துகள் இன்னொரு 3-4 மாதங்களில் முழுவதுமாக அகற்றப்பட்டு புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துடும். இந்த மின் வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்சார கட்டணம் அப்படின்னு வரும்போது அடிக்கடி செய்திகளில் மின் கட்டண உயர்வு அப்படின்ற மாதிரியான செய்திகள் கடந்த மாதம் கூட உயரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நிலை என்ன? மின் வாரியத்தினுடைய நிதிநிலை கட்டணம் உயர்ந்தாலும் கூட மின் வாரியத்தினுடைய நிதிநிலை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதை பற்றி அவங்க கருத்து? இந்த மின் வாரியம்ங்கிறது ஒரு பெரிய நீண்ட வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு அமைப்பு. இதை திடீர்னு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது உதயமின் திட்டம்னு ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்து கையெழுத்துப்பட்டாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருந்த போதும் அவங்க இதுக்கு ஒத்துக்கலை. ஓபிஎஸ் இபிஎஸ் டீம் வந்த பிறகு தான் அதுக்கு ஒப்புக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு சீரமைப்புகள்லாம் உட்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கு ஒரு வாரியம் அமைச்சு ஒவ்வொரு ஆண்டும் கட்டண உயர்வு வருங்கிறதெல்லாம் அதில் நடைமுறை. அந்த நடைமுறைப்படி போயிட்டுருக்குது. அப்படி வந்தாலும் வீடுகளுக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் மின்கட்டணம் உயராதுங்கிறத நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அது அறிவிக்கப்பட்டு விட்டது. எந்த கட்டண உயர்வும் கிடையாது. பெருந்தொழில் அதிபர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மின்கட்டண உயர்வுங்கிறது இப்போ இருக்குது. மீதியவங்கள்லாம் அரசே அதற்கான தொகையை கொடுத்து ஏற்றுக்கொள்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த நஷ்டத்தை சரி செய்வது என்பது அது போக்குவரத்துறையாக இருந்தாலும் மின்துறையாக இருந்தாலும் ஒரு குறுகிய கால இடைவெளியில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இது ஒரு நெடிய பயணமாக தான் இருக்கும். போக போக தான் அதெல்லாம் சரி செய்ய முடியும். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியாக மாதந்தோறும் மின் கட்டணம் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும்? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, அது சாத்தியக்கூறுகளை நோக்கி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அரசுக்கு இருக்கிற நிதி நெருக்கடி, இந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் தாண்டி இதை செய்ய வேண்டியது இருக்கும்.
உங்களுக்கே தெரியும், ஆட்சி துவங்கிய போது கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம் பொருளாதார பிரச்சனைகள், ஓராண்டு காலம் பொருளாதார மந்தநிலை. அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி ஏற்படுத்தி விட்டு போன கடன் சுமை, இதெல்லாம் தாண்டி தான் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிதிநிலை சரியாகின்ற பொழுது அதை செய்வதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். இப்போ வந்து நம்ம ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 2 வாரமாக 1ஆம் தேதி ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அதனுடைய மக்கள் அதற்கு எப்படி வரவேற்பு இருக்குது? பொதுவான அளவில் மக்கள் அதில் சேர்றாங்களா? அதை பற்றி வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சிக்கும்பொழுது திமுகவுக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, அதனால தான் இப்போ இந்த முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது மாதிரி வீடு வீடாக போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, உறுப்பினர் சேர்க்கைக்கு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் எப்படி பார்க்குறீங்க? ஓரணியில் தமிழ்நாடு எப்படி போயிட்டுருக்கு? ஓரணியில் தமிழ்நாடு வந்து மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு உறுதுணையாக இருப்பதற்கு மக்கள் தானாக முன் வர்றாங்க. இன்னொரு புறம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது எடுத்து வருகின்ற கொடுமையான நடவடிக்கைகளை எதிர்த்து மக்கள் வந்து முதல்வருக்கு பின்னாடி திரண்டு நிற்பதற்கு தயாராகிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் கிட்டத்தட்ட 1,35,00,000 பேர் இதுவரை வந்து ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள். ஏதோ ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது ஏதோ புதுசாக இப்போ தான் ஒரு தத்துவம் போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். கடந்த கால வரலாற்றை பொருத்தி பார்த்தா அவருக்கு தெரியும், தமிழ்நாடு பல நேரங்களில் ஓரணியில் திரண்டு இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த சொற்றொடரை உருவாக்கி அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்தி திணிப்பு வந்த காலத்திலேயே தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்தமாக திரண்டு எதிர்த்த காரணத்தினால்தான் அன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிற்கு மாத்திரம் விலக்களிக்கப்பட்டது. இன்றைக்கி இந்தியை வந்து அவங்க இங்கே திணிக்கிற முயற்சியில் இறங்கலை. அது ஓரணியில் தமிழ்நாடு திரண்ட காரணத்தினால தான் நடைபெற்றது. அதே போல் செண்பகம் துரைராஜ் என்பவர் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்தப்ப அதை எதிர்த்து திராவிட இயக்கம் மிக கடுமையாக ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்டி போராடிய காரணத்தினால் இடஒதுக்கீடு மீண்டும் அமலுக்கு வந்தது. இல்லைன்னா அன்றைக்கு நீதிமன்றம் சொன்னபடி இடஒதுக்கீடு ரத்தாயிடுவோம். அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு இருக்கிறனால தான் தமிழ்நாடு இவ்வளோ பெரிய மகத்தான வளர்ச்சியை பெற்றிருக்கு. அதுவும் தமிழ்நாடு ஓரணியில் திரண்ட காரணத்தினால்தான். இப்படி பலவிட்டு சொல்லலாம். அதே போல் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு வந்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தலைமையில் பல போராட்டங்களை தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக திரண்டு செய்தது. என்ன சொல்லப்போனால் எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் கூட, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கூட தலைவர் கலைஞர் அந்த முன்னெடுத்த போராட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதை எம்ஜிஆரே அதை வந்து ரசித்தார் என்று தான் சொல்லலாம். எனவே தமிழ்நாடு ஓரணியில் திரள்வது என்பது இன்றைக்கு நேற்றல்ல, கடந்த கால வரலாறு. இன்றைக்கும் நாம் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பாக வந்து குரல் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் மற்ற மாநிலங்களில் அதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்போ மெல்ல நீங்களே பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை பார்த்து நம்முடைய முதல்வர் குரலுக்கு உறுதுணையாக இன்றைக்கி பலரும் வராங்க. அதே போல் மாநில சுயாட்சி கேட்டு போராடிய மாநிலம் தமிழ்நாடு தான். முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தான் அதற்கான முன்னெடுப்பு எடுத்தார். இப்போது நம்முடைய முதல்வர் அதை முன்னெடுத்து பல வெற்றிகளை காணுகின்ற நேரத்தில் மற்ற மாநிலத்துக்காரங்க அதை பின்னாடி வராங்க. இப்போ இந்திய திணிப்பை எதிர்த்து மகாராஷ்டிரா குரல் கொடுப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்நாடகாவில் வந்துடுச்சு, ஆந்திரா வந்துடுச்சு. இப்படி பல மாநிலங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை முன்னோடியாக கொண்டு பின்னாடி வர அளவுக்கு வருதுன்னா தமிழ்நாடு பல நேரங்களில் ஓரணியாக திரண்டது தான். இன்னும் சொன்னோம்னா கொரோனா உச்சத்தில் இருந்த நேரத்தில் வந்து ஒன்றிணைவான்னு சொல்லி தான் எங்களுடைய முதல்வர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் எல்லோரையும் திரட்டி மக்களை காக்கின்ற பணியில் ஈடுபட்டார். இன்னும் சொன்னோம்னா ஓரணியில் தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கு எதிராக யாராவது வேறு நாடு போர் தொடுத்தா அப்போ நம்ம ஓரணியில் இந்தியாவுன்னே போக வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது கடந்த காலங்களில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நடந்தது. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தப்பவும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் வந்து ஓரணியில் தமிழ்நாடாக திரண்டு அவர்களுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனது, இராணுவத்திற்கு ஆதரவாக போனது எல்லோரும் பார்த்தோம். எனவே எப்பொழுது தேவை இருக்கிறதோ அப்பொழுது ஒன்று திரள வேண்டிய அவசியம் இருக்குது. இப்பொழுது என்ன தேவை வந்தது என்றால், இந்த மண்ணுக்கு, மொழிக்கு, இனத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய போரை, சித்தாந்த போரை தொடுத்திருக்கிறது. அதை எதிர்த்து நாம் நிற்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அதுக்கு ஒட்டுமொத்த மக்களையும் ஓரணியில் திரட்ட வேண்டும் என்று தான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வரும். இந்த மொழியை காக்க வேண்டும், இல்லைன்னா மறுபடியும் அவர்கள் இந்தியை திணிப்பதற்கான அத்தனை முயற்சியும் எடுத்து வராங்க. கண்கூடாக பார்க்குறோம். இல்லாத சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்குறாங்க. இருக்கின்ற மக்களுடைய புழங்கு மொழியாக, பழக்க மொழியாக, தொன்மை மொழியாக இருக்கிற தமிழுக்கு கொடுப்பதற்கு அவங்களுக்கு மனம் வரலை. அதே போல் நம்முடைய கலாச்சார பண்பாட்டை சீர்குலைப்பதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க.
தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பங்கீடை கொடுக்க கூட அவங்களுக்கு மனம் இல்லை. தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கலைங்கிற காரணத்துக்காக நம்ம கொடுக்க வேண்டிய கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதில்ல. 100 நாள் வேலை திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை. நம்மகிட்டேருந்து வசூல் பண்ணுற ஜிஎஸ்டி வரியிலேருந்து நமக்கு உரிய பங்கீடை கொடுக்கவில்லை. இப்படி குற்றம் சுமத்திக்கிட்டே போனால் பாஜக மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை நம்ம சுமத்த வேண்டிய சூழல் இருக்குது. இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டும் என்றால் நம்முடைய முதல்வர் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு இது மிகப்பெரிய வெற்றியை பெறும். தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்து ஓரணியில் தமிழ்நாடு இல்லை உடன்பிறப்பேவா உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் வந்து தேர்தலுக்கு ஓராண்டு நெருக்கத்தில் இதெல்லாம் நடக்குது. அப்படின்னா இந்த இறுதி நேரத்தில் வந்து மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்கலாம் அப்படின்றதுக்கான காரணமாக இதெல்லாம் அறிவிக்கப்படுது. தொண்டர்களை சந்திப்பதுங்கிறது வந்து எங்கள் முதலமைச்சரை பார்த்து அவர்கள் யாரும் குறை சொல்வதற்கு ஒருவருக்கு கூட அருகதை கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் எத்தனை முறை மக்களை சந்தித்திருப்பார்? சந்தித்ததே இல்லை. இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த கூட சந்திக்கலை. இப்போ தான் மக்களுடன் இபிஎஸ்னு அவரே ஒரு பட்டத்தை சுமத்திக்கிட்டு போகிறார். ஆனால் எங்கள் முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்த நேரத்திலும் தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலிருந்து மக்களை சந்தித்தார். முதலமைச்சராக வந்த பிறகும் எந்த முதல்வரும் செய்ய துணியாத காரியங்களை செய்கிறார். ரோட் ஷோவில் காரில் இருந்து தான் வழக்கமாக தலைவர்கள் கைகாட்டி போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இறங்கி கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிறதோடு இல்லை, மக்கள்கிட்ட போய் கேட்குறார், எங்கள் ஆட்சி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, திருப்தியாக இருக்கா, இன்னும் நாங்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்கிறத கேட்குறார். நேரலையில் அந்த காட்சி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பொதுமக்களை சந்தித்து அவரிடத்துல கருத்து கேட்டு அதை செயல்படுத்தணுங்கிறது வந்து இன்றைக்கி நேற்று செய்யலை. எங்கள் முதலமைச்சரான துவக்கத்திலேருந்தே இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். காவல் நிலையங்களில் போய் அவர்களுடைய குறைகளை கேட்பது, மாணவர்கள் விடுதியில் போய் அவர்களுடைய குறைகளை கேட்பது, இப்படி எல்லா இடங்களிலும் எங்கே போக முடியும் போயிட்டு அவங்களெல்லாம் கேட்டு அதை சரி செய்வதற்கு முன் வந்து கொண்டிருக்கிறார். எனவே மக்களை சந்திப்பது என்பது இன்றைக்கு நேற்றில் இதை அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ அல்ல. இந்த இயக்கம் வந்து கடந்த காலங்களில் எப்பொழுதும் செய்கின்ற அதே பணியை இப்பொழுதும் செய்கிறது. ஓகே சார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து கடந்த 2 நாட்களாக அரியலூர் பெரம்பலூர் பகுதிகளில் பிரச்சாரம் ஈடுபட்டுருக்காரு. அதில் ஜெயங்கொண்டத்தில் அவர் பேசும்போது சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்குது, அவங்க எங்களோட வருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஒருவேளை மீண்டும் பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்தால் வட மாவட்டங்களில் பாதிப்பு எப்படி இருக்கும், விளைவுகள் எப்படி இருக்கும்? அதாவது முதல்ல இதில் 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், திமுக வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி தான் தேர்தலை சந்திக்கிறது, அதிமுக நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம்னார். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வந்து திடீர்னு இப்போ ஜெயங்கொண்டத்தில் வந்து பாமக எங்கள் கூட்டணியில் இருக்குங்கிறாரு, இல்லை கூப்பிடுவோங்கிறாரு. அவர் வழக்கமாக மாற்றி பேசுகிறது அவருடைய இயல்பு. அதே போல் தான் பேசிகிட்டு இருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ அவர் எந்த தலைவரை வந்து அவர்களோடு இருக்கிறாருன்னு முதல்ல அவர் முடிவு பண்ணணும். ஏன்னா இன்றைக்கு அவங்க 2 அணியாக பிரிந்து தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கின்ற செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வருகிறார்கள். எனவே அங்கேயே இன்னும் பிரச்சனை முடியாத நேரத்தில் அவர் வந்து அவங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லுதுன்னா அவருடைய பதற்றத்தை காட்டுகிறது. அவர் கூட இப்போ யாரும் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸும் பாஜகவும் மாத்திரம்தான் அவர்களோடு இருக்கிறது. எனவே மற்றவர்களை எப்படியாவது புலிக்கு பயந்தவங்க என் மேலே வந்து படுத்துக்குங்கிற கதையாக தான் மற்றவர்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கின்ற நேரங்களில் பல நேரங்களில் அவர்களை எதிர்கொண்டு தேர்தலை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க, எதிர்கணியிலையும் இருந்திருக்காங்க. அவர்கள் இப்போ கடந்த முறை கூட 10.5% முன்னிறுத்தி கடைசி நாளில் தேர்தல் அறிவிக்கின்ற அன்னைக்கு போய் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்து அதன் மூலமாக அந்த அப்பாவி மக்களை ஒன்று திரட்டி வாக்கு வாங்கிடலாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இவருடைய பொய் நாடகத்தை அந்த மக்கள் நம்பாத காரணத்தினால தான் வட தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றியை பெற்றது. எனவே இவருடைய இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த கூற்றுகள்லாம் வந்து மக்கள் முன் அவர் அம்பலப்பட்டு நிற்பது தான் காட்டுகிறது. ஓகே சார். உங்களுடைய தொகுதியில் குன்னத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதிமுக காலத்தில் வந்து நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான பணிகளை தொடங்கணும், ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை கைவிட்டுட்டாங்க. நான் டெல்லிக்கு போயிருந்தப்போ அதை தான் வலியுறுத்தினேன் அமித்ஷா கிட்ட. அதற்கு பிறகு இன்றைக்கி அந்த அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முதல் முறையாக சொல்லியிருக்காரு. திமுக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையோ இல்லைனா அதுக்கான சர்வே அப்படின்னு சொல்லப்படுகிற அதையோ ஏன் வந்து எடுக்க தயக்கமோ இல்லை அதுக்கு என்ன காரணம் அதை தள்ளி போட்டதுக்கு? அதாவது தமிழ்நாடு அரசு எதை செய்தாலும் அதை குற்றம் கண்டுபிடிப்பதும் குறை கண்டுபிடிப்பதுமே ஒன்றிய அரசு இருக்கிறத எல்லோரும் பார்த்து வரோம். நம்ம இப்போ வந்து அந்த இதெல்லாம் எடுத்தோம்னா இதை வந்து நாங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க.
முன்னாடி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பே வேணாம், அது வந்து மக்களை பிளவுபடுத்துவது என்று சொல்லி கொண்டிருந்த மோடி இன்றைக்கி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கிறாருன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்னெடுத்து வந்த கருத்து. அதற்கு பிறகு இப்பொழுது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் அதை வலியுறுத்த ஆரம்பித்திருக்கிறார். இப்போ இந்த சூழலில் பீகார் தேர்தல் வரும்போது தான் இந்த சூழலில் ஒரு நாடகத்துக்கு முன்னோட்டமாக வந்து மோடி அறிவிச்சிருக்காரு. எப்படி இருந்தாலும் அவர் அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து விட்டது. இது ஒரு புறம். அது அவங்க எடுக்க போகிறது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு. நம்ம மாநில அரசு எடுத்தோம்னா அது வந்து அந்த கணக்கில் வராது. இது வந்து கணக்கீடு. இதற்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு அமைப்பு அதிகாரம் உள்ளது ஒன்றிய அரசு. அதற்குன்னா அவங்களுக்கு ஒரு தனி அரசு துறையே இருக்குது. அந்த துறையினுடைய பணியே இதுதான். எனவே அந்த பணியை அவர்கள் செய்தால்தான் அவர்கள் அதை ஒப்புக்கொள்வார்கள். நம்ம அரசாங்கம் எடுத்தால் நிச்சயமாக அதை ஒப்புக்க மாட்டாங்கிறனால தான் அவங்களே எடுக்கணும்னு நம்ம வலியுறுத்தி வந்தோம். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழ் தலைவர் கலைஞர் தலைமையில் ஆட்சி இருந்தபோது பல்வேறு சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்து பல்வேறு சமுதாயத்திற்கு வந்து இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். எதுவும் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படவில்லை. கொங்கு வேளாளர் சமுதாயத்திற்கு கொடுத்ததாக இருந்தாலும், வன்னியர் சமுதாயத்திற்கு கொடுத்ததாக இருந்தாலும், அருந்ததியர் சமுதாயத்திற்கு கொடுத்ததாக இருந்தாலும், இஸ்லாமியர் கொடுத்ததாக இருந்தாலும் எதுவும் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவங்க கொண்டு வந்தது ஒன்று தான் எடப்பாடி கம்பெனி கொண்டு வந்தது, இந்த 10.5. அந்த 10.5 அள்ளி தெளித்த கோலத்தில் இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. எனவே இந்த கணக்கெடுப்பு இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறது வந்து ஒரு பொய் கதையை மக்கள் முன்னாடி ஓட்டி பார்க்குறாரு. இதை செய்கிறதா இருந்தால் முன்னாடியே அவர் அந்த சர்வேயெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு அறிவிச்சிருக்கணும். எந்த கணக்கீடும் இல்லாமல் நீதிமன்றம் நிராகரிக்கும் என்பதை தெரிந்தும் தான் அவங்க செஞ்சாங்க. ஏன்னா இதுக்கு வந்து யார் ஆதாரம்னா ஓபிஎஸ்ஏ சொல்லியிருக்கிறார், இது தேர்தலுக்காக அறிவித்தது, தேர்தலுக்கு பிறகு இருக்காதுன்னு தென் மாவட்டங்களில் போய் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ சமீபத்தில் அதிமுகவுடைய முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்த விழுப்புரம் சண்முகம் சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அப்போவே சொன்னோம் இது சரியாக வராதுன்னு. இல்லை, பாமகவுடைய பேச்சுக்கு வந்து கேட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் அறிவித்தார், இது நிற்காதுன்னு அப்போவே நான் சொன்னேன்னு அவர் ஒரு இடத்துல பேசியிருக்கிறார். இவங்க செஞ்சது சரியில்லை அப்படின்னு அதை வந்து அன்புமணியும் விமர்சனம் செய்திருக்கிறார். அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் என்பதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார். இதெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ இப்போ அவர் வந்து இதற்கு ரொம்ப தீவிரமாக செயல்பட்ட மாதிரி சொல்கிறார். இன்னொன்று, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்க சொல்லி நான் போய் அமித்ஷாவை கேட்டேன்னு சொல்கிறார். அப்படின்னா டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிருக்கணும், நான் இதற்காக அமித்ஷாவை பார்க்குறேன்ட்டு போகணும். அப்போ என்ன சொன்னார், டெல்லியில் எங்கள் அதிமுக அலுவலகம் கட்டியிருக்கிற கட்டடத்தை நான் பார்வையிட போகிறேன்னு சொன்னார். போனவர் 3 கார் மாறி போய் அமித்ஷா வீட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் சந்தித்து விட்டு வந்தார். சந்திப்பு வெளியில் தெரிந்த பிறகு இதற்கு மேலே மறைக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அதற்கு பல்வேறு கதைகளை விட்டார். அதில் ஒரு கதை தான் நாங்கள் போய் இந்த கோரிக்கையை வச்சோம், இந்த கோரிக்கையை கேட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று. இது வந்து எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக நடத்துகின்ற நாடகத்தினுடைய ஒரு அங்கம்தான். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், அந்த ஆட்சியில் வந்து பாஜகவும் பங்கெடுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கருத்தை சொன்ன பிறகு, பாமகவும் எங்களோடு வரும் அப்படின்னு சொன்ன பிறகு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார், நாங்களும் அரசில் வந்து பங்கெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அரசு, எல்லா கட்சியும் பங்கேற்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்ற அந்த தத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ நடக்கவே இல்லை. அது வந்து இப்போ பெரிய அளவில் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது தான் அதிமுகவில் இருக்கிற பல தலைவர்களே சொல்கிறாங்க. ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜா போன்றவங்கலாம் இது நடக்காத காரியம்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி வாயை திறக்க மாட்டேங்கிறார், நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறார். அதிமுக தனிப்பெரும்பான்மை பெறும், அதிமுக தனிப்பெரும்பான்மை பெறுங்கிறார். தனிப்பெரும்பான்மை பெறும்னு வச்சுக்கிட்டா நீங்கள் அப்போ எப்படி கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறதுல அவர் கிளாரிஃபை பண்ணணும். அவர் அதை சொல்ல, அமித்ஷானா தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்கிறார், கூட்டணி ஆட்சி தான் வருங்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான், இந்த பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களை மாற்றி அமித்ஷா திமுகன்னு மாற்றி கொள்ள வேண்டிய கட்டத்துக்கு வந்ததுனால தான் அவர் அமித்ஷா சொன்னதை எதிர்த்து பேசலை. ஒரு இடத்துல கூட சொல்கிறார், டெல்லி முடிவு செய்யுங்கிறார். அப்போ அவர் என்ன மனநிலைமை இருக்கிறாருன்னா, டெல்லியிலேருந்து பாஜக எதை சொன்னாலும் நாங்கள் கேட்போம், கைகட்டி நிற்போம்னு சொல்கிறது தான் இருக்கார். இதற்கிடையில் இந்த கூட்டணி பற்றி பேசுகிறவங்க, அது அன்புமணியாக இருந்தாலும், டிடிவி தினகரனாக இருந்தாலும், அந்த வாசனாக இருந்தாலும், கூட்டணி அரசை பற்றி கூட்டணி அரசு அந்த 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 கூட்டணிக்குள்ளே இருக்கிற இவங்கெல்லாம் அவருடைய ஆசையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அதிமுக தான் அவங்க தொண்டருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறது. அதிமுகவை கொண்டு போய் அவர் இடத்தில் அடமானம் வைக்கப் போகிறார்களா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் தெளிவுபடுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் இந்த பிரச்சார பயணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய முக்கியமான குற்றச்சாட்டு வந்து திமுக கூட்டணியிலையும் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே திமுக கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்கா? புதிய கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கூட்டணியில் பிரச்சனைங்கிறது அவருடைய ஆசை. இங்கே ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த கொள்கை அடிப்படையில், அந்த நிலைப்பாடு அடிப்படையில் அவர்களுக்கு கருத்துக்களை வலியுறுத்துவது என்பது எப்போதும் நடக்கிற காரியம்தான். கம்யூனிஸ்டுகள் வந்து சில விஷயங்களில் அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இப்படி ஒவ்வொரு கட்சியும் அந்த நிலைப்பாடை வலியுறுத்துவார்கள். சில நேரங்களில் அந்த நிலைப்பாட்டை ஒட்டி முடிவெடுக்கப்படும். சில நேரங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட உண்டான நிலைப்பாட்டின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது ஏற்படுத்துகின்ற கருத்து வெளிப்பாடு. ஆனால் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாஜக பாசிச அந்த கூட்டம் இங்கே உள்ளே நுழையக்கூடாது என்பதில் எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் எடப்பாடி பழனிசாமி கனவு காணுகின்ற பொழுது இப்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் புதிய கட்சி வரலாமா என்பதை கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் முடிவெடுப்பார்கள். இந்த மாத இறுதியில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரியலூர் மாவட்டத்துக்கும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் வரதா ஒரு தகவல் இருக்குது. ஒரு பெரிய நகரங்களுக்கு வந்து பிரதமர் போன்றவர்கள் போய் நம்ம இயல்பான ஒன்று. ஆனால் ஊரக பகுதியாக இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தில், அதுவும் கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான ஊர்களுக்கெல்லாம் வராரு. இது வந்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் பகுதிகள் வந்து பாஜகவுடைய செல்வாக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு இது உண்டு. இந்த மாதிரி பகுதிகள் வந்து பாஜகவால் குறிவைக்கப்படுகிறதா? அவங்களுக்கு வந்து அதிக செல்வாக்கு இருக்கிறது கொங்கு மண்டலம்னு அவங்களே சொல்லிப்பாங்க. அங்கேயே போய் அவர் ரோட் ஷோ நடத்தி அதில் வெற்றி காண முடியவில்லை. அப்புறம் தேர்தல் நேரத்தில் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தியானம் பண்ணி பார்த்தார். இவர் என்ன குட்டிகரணம் அடித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கிறார். இதே தான் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களும். அது வந்து தந்தை பெரியார் வந்து துவக்க காலத்திலிருந்து நடமாடிய மண். அவருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் அங்கே ஆழமாக விதைக்கப்பட்டிருக்குது. ஒரு சிறு சதவிகிதம் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கலாம். அதை நம்பிக்கொண்டு அவர் அதுக்கு வர்றது வந்து அவருக்கு தான் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அடுத்தது அவருக்கு வந்து அப்பப்போ தேர்தல் நேரத்தில் மொழி பாசம், தமிழ் மீது பாசம் வரும், தமிழ் கலாச்சாரத்தின் மீது பாசம் வரும். அந்த மாதிரி இப்போ ராஜேந்திர சோழனை இப்போ தான் புதுசாக அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அங்கே அவருடைய பிறந்தநாளுக்கு திருவாதிரை திருநாள் வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் முதலமைச்சராக வந்த பிறகு ஒரு அரசாணை பிறப்பித்து அரசு விழாவாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அவர் வந்து தேர்தல் வர்றதுனால இந்த ஆண்டு வந்து அவர் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாளுக்கு அங்கே வருகிறார். எனவே அவருடைய கணக்கு வந்து அந்தந்த பகுதிக்கு ஏதோ ஒன்று செய்து அதன் மூலமாக ஏதாவது செய்யலான்னு. இப்போ மதுரையில் போய் முருகருக்கு மாநாடு போட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு அவங்களே பார்த்தாங்க. அதே போல் தான் இங்கேயும் அவர்கள் சந்திப்பார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு பல்முனை போட்டி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தெரியுது. நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சி முதல் முறையாக தேர்தல் களத்தில் இறங்குது. இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம்தான் போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் சொல்லப்படுகிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? திமுக வந்து இளைஞர்களை ஈர்ப்பதற்கான செயல் திட்டங்கள் என்ன வச்சிருக்கு? ஒவ்வொரு தேர்தலும் போது ஒரு புதிய கட்சியை களத்தில் இறக்கி அவங்க வந்து புதிய வாக்காளர்களை பிரிப்பாங்க, புதிய இளைஞர்களை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி அதன் மூலமாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டை பிரிக்கலாமாங்கிறது வந்து நடக்கின்ற முயற்சி. அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நடிகர் விஜயோடைய கட்சி வந்து வாக்குகளை பிரிப்பதற்கான முயற்சின்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சியில் தான் நடிகர் விஜய் அவர்களை இங்கே களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. அவருடைய திரைப்படத்திற்கு வந்து நிறைய இளைஞர்கள் போகக்கூடிய இதை வைத்து இளைஞர்கள் பெருமளவில் திரளுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. திரைப்படத்தை பார்ப்பது வேறு, வாக்கரசியல் வேறு. திரைப்படத்தில் நடித்த எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் என்கிற ஒரே செய்தியை வைத்து நடிகர் திரு சிவாஜி கணேசன் வந்தார், மரியாதைக்குரிய விஜயகாந்த் வந்தார், பலரும் வந்தாங்க. எல்லோருக்கும் என்ன முடிவு ஏற்பட்டது என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கலாம். டி ராஜேந்தர் வந்தார், பாக்யராஜ் வந்தார், பலர் வந்தாங்க. அதனால் அது நீங்கள் தேர்தலுக்கு பிறகு அதற்கான முடிவை நிச்சயமாக நீங்களே பார்ப்பீங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைக்கப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா மாத்திரம்தான் 40 வயது,
மீதி தலைவர் கலைஞராக இருந்தாலும், நாவலர் நெடுஞ்செழியனாக இருந்தாலும், மதியழகன் அவர்களாக இருந்தாலும், பேராசிரியர் அன்பழகனாக இருந்தாலும் அத்தனை பேரும் 25 வயது இளைஞர்களாகத்தான் இந்த இயக்கம் துவங்கப்பட்டது. அன்றைக்கு அந்த இளைஞர்கள் வந்த காரணத்தினால தான் அந்த துடிப்போடு இந்தி திணிப்பை எதிர்ப்பதாக இருந்தாலும், இடஒதுக்கீடுக்காக போராடியதாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வந்ததாக தான் நடந்தது. தொடர்ந்து அதே போல் இளைஞர்களுடைய வருகை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எங்களுடைய மாண்பு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இளைஞரணியுடைய செயலாளராக இருந்து வழி நடத்திய போது புதிய இளைஞர்கள் தொடர்ந்தாங்க. இன்றைக்கு அதே போல் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று அவர்கள் புதிய இளைஞர்களை கழகத்தில் கொண்டு வருகின்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்லப்போனால் இளைஞர்களுக்கான முக்கியத்துவத்தை இந்த இயக்கம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அமைச்சரவையிலும் பல இளைஞரணியிலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இளைஞர்களாகவே இளைஞரணியிலிருந்து வந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போ எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு புதிய இளைஞர்களை பேச்சாளர்களாக அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை மேடையேற்றுகின்ற பணியை அவர்களுக்கு தொடர்ந்து திராவிட சித்தாந்தத்தினுடைய தத்துவத்தை பயிற்றுவிக்கின்ற பயிற்சி பாசறைகள் நடத்துவது என்று தொடர்ந்து இது இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் புதிதாக இளைஞர்களை ஈர்ப்பதற்கென்று திட்டங்கள் வைத்துக் கொள்ள தேவையில்லை. இது இளைஞர்களால் துவக்கப்பட்ட இயக்கம், இன்றைக்கும் இளைஞர்களால் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கமாக இருக்கிறது. அடுத்தது இந்த அரசு கல்விக்கு செய்கின்ற பணி என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இளைஞர்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாமே பார்க்கலாம். கல்லூரியில் படிப்பதற்கு புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில் படித்த மாணவிங்க கல்லூரியில் படிக்கிற போது அவங்க மாதம் 1000 வழங்குகிற திட்டம், அதே போல் மாணவர்களுக்கு தமிழ் புதுவன் திட்டத்தில் மாதம் 1000 வழங்குகின்ற திட்டம், இப்படி இந்த திட்டங்கள்லாம் எதிர்கால கல்விக்காக கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள். அது கல்வியின் மீதும் இளைஞர்கள் மீதும் நம்முடைய முதல்வர் கொண்டிருக்கின்ற நாட்டத்தை அந்த இளைஞர்களுக்கு புரிய வைத்திருக்கிறது. அதே போல் நான் முதல்வன் என்ற திட்டத்தை வெறும் கல்வியை மாத்திரம் அவர்கள் பெற்றுவிடாமல் அந்த கல்வி கொண்டு அடுத்து வேலைவாய்ப்பை தேடுகின்ற போது என்ன திறன் பெற்றிருக்க வேண்டும் என்று அந்த திறன் பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக இன்றைக்கு பலரும் ஐஏஎஸ் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இப்போ நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஐஏஎஸ் பயிற்சிக்கு சேர்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்படி இளைஞர்கள் நம்முடைய முதல்வர் எடுக்கின்ற நடவடிக்கை பார்க்கின்ற காரணத்தினால்தான் முதல்வர் எந்த மாவட்டத்திற்கு போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போகின்ற வழியில் இருக்கின்ற கல்லூரியிலிருந்து அந்த மாணவர்கள் மாணவிகள் வெளியில் இருந்து நின்று அவரை வரவேற்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். முகமலர்ச்சியோடு வரவேற்கிறாங்க. அதனால் இளைஞர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பின்னால் தான் அணிதிரள்வார்கள். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது பல முனை தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. தேர்தல் அரசியலை தாண்டி திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளில் இளைஞர்களுக்கு ஈர்ப்பு இருக்கா, இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இயக்கங்கள், புது இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுலலாம் நிறைய இளைஞர்கள் பங்கெடுக்கிறாங்க. திராவிட இயக்கத்தினுடைய இளைஞர்கள் ஈர்ப்பு அப்படின்றது இன்னும் கேள்விக்குறியாக தானே இருக்கு. இல்லை, அதாவது நீங்கள் ஒரு வழக்கமான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்குற விஷயம் அது. இப்போ இந்த பாசிச பாஜக அரசு வந்த பிறகு அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு அவர்களால் மொழிக்கு வருகின்ற ஆபத்து, இடஒதுக்கீடுக்கு வர்ற ஆபத்து, நாட்டுக்கு வர்ற ஆபத்தை பார்த்து வெளிப்படையாக இப்போ சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்றத்துக்காக பேசுகின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கலாம். இங்கே மாத்திரமல்ல, பல்வேறு தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள்லேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை ஆதரித்து நம்முடைய முதல்வருடைய செய்திகளை எடுத்து போடுகின்ற அளவிற்கு இளைஞர்கள் முன்வந்திருக்கின்ற காட்சியை நாம் இன்றைக்கி காணக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த சித்தாந்தம் இன்றைக்கு இந்தியாவை கபலீகரம் செய்ய துடிக்கின்ற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திடமிருந்து மீட்கும் என்கின்ற நம்பிக்கை தான். ஏன்னா அதற்கு இருக்கின்ற ஒரே மாற்று சித்தாந்தமாக திராவிட சித்தாந்தத்தை தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஏன்னா பிற்பட்டவருக்கு இடஒதுக்கீட்டிற்கான வழக்கை நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் தொடுத்து இந்தியா முழுவதற்கும் இன்றைக்கு இடஒதுக்கீடு கிடைத்த அந்த மருத்துவக் கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பதை சமூக ஊடகம், அதாவது முன்னெல்லாம் வெறும் பத்திரிகை செய்தி மூலமாக யாருக்கும் போய் சேராது, மறைச்சிருவாங்க. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக இந்த செய்திகள் எல்லோருக்கும் போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்திய அளவிலே பெற்றிருக்கின்றார். அதே போல தான் தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இளைஞர்களிடத்தில் நம்முடைய முதல்வர் மீது ஈர்ப்பு இருக்கிறது, அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எப்போதும் ஒரு சினிமா மாயிலோ இல்லை தனிநபருடைய தாக்கத்திலோ இருக்கக்கூடிய சூழல் இருக்க தான் செய்யும்.
திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்த போதும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் எதிர்த்து வாக்களித்தார்கள். அதே போல தான் இன்றைக்கும் இருக்க தான் செய்வார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின் நிற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கையோடு அவர் பின்னால் நிற்கிறார்கள். திமுகவுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதியில் வந்து நீட் விலக்கு பெற்று தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. குழுமூரை சேர்ந்த அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா அவர்களுடைய தற்கொலை தான் வந்து பெரிய போராட்டத்தை, நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க வீரியம் பெற செய்தது. ஆனால் இன்னமும் வந்து நீட் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுக்கான விலக்கு பெறுவதற்கான முயற்சி எந்த நிலையில் இருக்குது? அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம்தான். அதாவது நீங்கள் இந்தியா முழுவதும் இந்தியை திணித்த போது தமிழ்நாடு மாத்திரம்தான் தனியாக போராடிச்சு. அந்த போராட்டம் ஒரு நீண்ட போராட்டமாக வந்தது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஏன் இந்தியாவே ஏற்றுக்கிச்சு தமிழ்நாடு மட்டும் போராடிட்டு இருக்குது, நடக்குமான்னு. ஆனால் நடந்தது. ஒரு நாள் வந்து தமிழ்நாட்டு கருத்தை, குரலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் கட்டாயமாக இந்தியை திணிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து இந்தி திணிக்காமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த நீட்டிற்கான நம்முடைய குரல் ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறும். நீங்களே குறிப்பிட்டது போல் அனிதாவுடைய மரணத்திற்கு பிறகுதான் +2 அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் நீட் தேர்விலே குறைவான மதிப்பெண் பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. அவங்க +2 மார்க் வச்சு போட்டு தான் அவங்க MBBS சேர்ந்திருப்பாங்க, நீட்டால் தான் அவங்க போக முடியல அப்படிங்கிற உண்மை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தெரிய வந்தது. அதற்கு பிறகுதான் நீட்டுக்கு எதிரான உணர்வு வந்து வெகு மக்களிடத்திலும் ஏற்பட்டது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தீயாக வளர்ந்து நிற்பது அனிதா தனக்கு மூட்டிக்கொண்ட அந்த இறுதி முடிவு தான். அந்த அனிதாவுடைய மறைவு என்பது திமுகவுடைய தலைவர் அவர்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே போல தான் இன்றைக்கும் துணை முதலமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனிதா உரிமைத்து பேசினார்னே அவருக்கு வந்து அவருடைய குரல் மாறும், அவருடைய கண் கலங்கும். அந்தளவுக்கு அனிதாவுடைய தாக்கம் எங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அதனால் நீட்டை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்றம் ஒட்டுமொத்தமாக தீர்மானம் போட்டு நம்ம அனுப்பினோம். அதை வந்து ஒழித்து வைத்திருந்தார். பிறகு கவர்னர் வந்த திரும்பவும் தீர்மானம் போட்டு அனுப்பினோம். இன்றைக்கி டெல்லியில் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும். ஏன்னா இந்த நீட்டில் இவ்வளவு தவறு நடந்திருக்குங்கிறத இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் நடக்கின்ற தேர்வு மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேள்வித்தாள் முன்னமே வந்துடுச்சு. தேர்வு எழுதும்போது உள்ள அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். மாற்று நபரை வைத்து தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்குது. +2 தேர்வில் எந்த தப்பெல்லாம் செய்ய முடியாது. அந்த தப்பை பூரா நீட்டில் செஞ்சு அவங்க வந்து மருத்துவக் கல்லூரியில் போய் சேரக்கூடிய காட்சியை வந்து இன்றைக்கி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாஜக ஆட்சி மாறுகின்ற அந்த நேரத்தில் நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஓகே சார். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 210 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய பத்திரிகைக்கு வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்கும்பொழுது உறுதியாக தமிழ்நாட்டில் வந்து எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு அதில் வந்து 30% ஒரு பூத்துலேயும் வந்து 30% வாக்காளர்கள் வந்து உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு டார்கெட் இருக்குது. இந்த மாதிரியான நெருக்கடியை வந்து சமாளிப்பதற்காக தான் இந்த மாதிரி 30% வாக்காளர்கள் வந்து உறுப்பினராகணும் அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்களா? இந்த முன்னெடுப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய நம்பிக்கைகள் 210 அமித்ஷா வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கடந்த ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒன்றும் புதுசாக பார்க்கல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிகம் வெற்றி பெறுவோம், நாங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு இந்த அதிமுக தொடர் தோல்வியை பெற்று வருவதை, அவரோடு பாஜக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தோல்வி பெற்று வருவதை நாம் பார்த்து வர்றோம். இன்றைக்கும் அவங்க நிலைமை அதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னால் அவர்கள் எந்த பேச்சை பேசினாலும் வெற்றி என்பது அவர்களுக்கு கிட்டாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள் சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே கடந்த தேர்தல்களெல்லாம் மக்களை சந்தித்த போல இப்பொழுதும் அவர் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மக்களுடைய உணர்வை வைத்து அவர் சொல்கிறார், நாங்கள் இவ்வளவு வெற்றி பெறுவோம் என்பதை. அடுத்தது ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்றைக்கு பாஜகவுடைய பாசிச சக்திகளுக்கு எதிராக தமிழ்நாட்டை திரட்டுகின்ற முயற்சி. அந்த முயற்சியில் நாங்கள் முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் என்பது எங்கள் முதல்வர் எப்பொழுதும் அவர் தொடர்ந்து செய்கின்ற பணி தான்.
தேர்தலுக்காக புதுசாக இந்த வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுறாரு அப்படி இப்போ பிரச்சாரத்து பயணத்தில் என்ன பேசுறாரு அப்படின்னா, எங்களுடைய பயணத்தை வந்து பார்த்து திமுக பயந்துருச்சு, முதலமைச்சர் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான பயம் வந்து திமுகவுக்கு இருக்கு அந்த பிரச்சாரத்தை பார்த்து. நீங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய பொதுக்குழுவிலேயே நாங்கள் அறிவிச்சிட்டோம் இந்த திட்டத்தை, ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது. அவர் எப்போ அறிவித்தார் அவருடைய பயணத்தை? அதற்கு பிறகு தான் அறிவித்தார். அவர் தான் ஓரணியில் தமிழ்நாட்டை பார்த்து பயந்து இன்றைக்கு ஒரு சொகுசு பேருந்தில் ஏறி கையாட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போவும் வந்து அவர் கீழே இறங்கி மக்களை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. அவர் படுகின்ற பயத்தை எங்கள் மீது அவர் இன்றைக்கு சொல்கிறதுக்கு துடிக்கிறார், அவ்வளோதான். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் களத்திலே முன்னிற்கின்ற இயக்கம். நீங்கள் இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்துட்டு இருக்கோம். தேர்தல் பணிகளை முன்னாடியே துவங்கி அதற்கான பணிகளை நாங்கள் தான் செய்வோம். அதை பார்த்துட்டு தான் அவங்க வருவாங்க. இப்போவும் எங்கள் பணி வந்து கழக உறுப்பினர்களை சந்திப்பதாக இருந்தாலும், அதற்கு முன்னாடி மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து மாவட்ட கழக நிர்வாகிகளை சந்திக்கின்ற பணியாக இருந்தாலும், நாங்கள் கடந்த 6-7 மாதங்களாகவே இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க இப்பொழுது தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. அதை வைத்து கொண்டு அவர் எங்களுக்கு குறை சொல்கிறார். நன்றி சார். நன்றி.